யோசியக்காரர் சொல்லிவிட்டார், காலம் கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு சொல்கிற உங்களுக்கு தான் இந்த இது கவனம் கேளுங்க. யோசியக்காரருக்கு காது கொடுக்கக்கூடாது என்பது பைபிளில் சொல்லியிருக்கு. காரணம் என்னென்றால், அவர் ஒரு கடவுளாகி விடுவார். யோசியக்காரர் உங்களுக்கு கடவுளாகிடுவார். இந்த காலத்தில் செய்யாதீங்க, இந்த நேரம் இப்போ உங்களுக்கு நல்லதில்லை, அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். ஏனென்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்ற இடத்தில் யார் இருக்கிறாருன்னா கடவுள் தான் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். வேறு யார் இருந்தாலும் அது பிசாசாக தான் இருக்கிறது. ஜோசியம் சொல்லுகிறவர்கள் பிசாசனுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பிசாசுக்கு வேலை செய்கிறவர்கள் அவர்களை வேதம் அறிவறுக்கிறது. வேதம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அந்த அருவருப்பையும் வேதம் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நாங்கள் ஆலோசனைக்கு வச்சுக்கொள்வது எவ்வளவு பெரிய மோசம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். கர்த்தராகிய தேவன் தெரிந்தெடுத்த முதல் அரசனாகிய சவுல் தேவன் தன்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்லி ஒரு யோசியக்காரரிடம் போய் யோசியம் கேட்பதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. அவளொன்றும் அவருக்கு நற்செய்தி சொல்லிவிடவில்லை. நாளைக்கு மரணிப்பா என்றே சொல்லிவிட்டாள். அதை நம்பினவன் இடிந்து அன்றே செத்தது போல இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே யோசியக்காரர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறவர்கள் அல்ல. தயவு செய்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லை ஆனால் யோசியக்காரரிடத்திலே சென்று உங்கள் பணத்தையும் கொடுத்து மனவேதனையும் சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் சிம்பிளாக ஒன்று செய்யுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. வேதம் அதைத்தான் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து தினமும் வாசித்து இரவுகள் வாசித்து வேலை செய்யுங்கள். அப்போது தொழில்கள் வாய்க்கத் தொடங்கும், எல்லாமே முன்னேற்றம் அடையும். இதை விட்டு சாத்திரக்காரிடத்தில் உங்களுடைய சாதக புத்தகத்தை கொடுத்து உங்களோட வாழ்க்கையை சூனியமாக்காதீர்கள், சைவாராக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சாதகக்காரர்கள், சூனியக்காரர்கள் தொடர்ச்சியான இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுக பண்ணி பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பிறந்ததே வாழுவதற்கு வளரும்.